காலையில் எந்திரிச்சிட்டு ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டோம். இப்போ ஒரு தூக்கத்தை போட்டு இப்போ தான் எந்திரிக்கிறோம். இன்றைக்கி வேறு காலேஜ் போகலாம். நம்ம ஏன் கேட்டிங்கன்னா எனக்கு ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தாங்க. இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி காலேஜ் விட்டு வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி வீட்டிலேருந்து காலேஜுக்கு போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 9 மணிக்கு நைட்டு 10 மணிக்கு என்ன தான் பஸ்ஸு மூணாருக்கு. ஸோ அதனால் நான் காலேஜ் போகல. இன்றைக்கி அப்படியே திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் போகல. போய் வேறு ரெயின் கோட் வேறு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வேறு ஏதாச்சும் வாங்கணுன்னா வாங்கணும். பார்ப்போம் கைஸ். ஃபைனலி நம்ம கோட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறக்கு வந்துட்டோம். இது நம்ம யூடியூப்பில் பார்த்தோம். இதோட கடையை நேம் யூடியூப்பில் பார்த்து ரிவ்யூ நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்திருந்தோம். ஸோ இங்கே எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு கோட் எல்லாமே. அதில் ஒரு கோட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லோ கலர் கோட்டு. ஸோ எடுத்துகிட்டு ஃபைனலி வரும்போது ஒரு ஜூஸை போட்டு ஜிகிர்தண்டாவை போட்டு அப்புறம் வந்து பார்த்தோம். அப்புறம் கோட் நல்லா இருந்துச்சு பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு, லுக் கூலாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலி ரெடி ஆகிட்டோம். நம்ம இப்போ போய் பஸ் ஸ்டாண்டில் போய் நம்ம பஸ் ஏறணும். ஸோ இப்போ வேறு மழை பெஞ்சிட்ருக்கு, என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பார்ப்போம். ஃபைனல் நம்ம பஸ் ஏறிட்டோம். ஸோ கரெக்ட் டைமுக்கு நம்ம பஸ் ஏறனால நம்ம இப்போ கரெக்ட் டைமுக்கு அங்கே போய் சேர்ந்துடலாம் நம்பிக்கை இருக்கே. எனக்கு வேறு மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ ஃபைனலி நம்ம காலேஜ் அப்படியே ரீச் பண்ணிட்டோம். அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நின்றுருந்தாங்க என்ட்ரன்ஸில். ஒரு ஹைஃபை போட்டு பின்னாடி வராருல, அவரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அப்படியே நம்ம அழகாக கிளாஸில் வந்து பேக் வச்சுட்டு வந்துட்டோம். ஃபைனல் நம்ம பஸ் ஏறிட்டோம். இப்போ நம்ம ஜனல் சீட்டில் உட்காந்துட்டோம். சரி தூங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். சரி பார்ப்போம் கைஸ். 4 பை கைஸ்.